ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SBB Max. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தொடர்பான சம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம். 4 டைப்பான சம்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். இப்போ 5th டைப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேத்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுருங்க. அதனுடைய மெத்தட் எப்படி, அதை எப்படி போடுறது அப்படிங்கிற அந்த மெத்தட் எல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான சம்ஸ் பார்க்கலாம். அதாவது இது வந்து 5th டைப்பு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுதல். இந்த ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுதல் நம்ம வந்து மெத்தடை பார்த்துருப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா காலங்கள் வந்து பின்னங்களில் கொடுத்தா, ஓகேங்களா? ஸோ காலங்கள் பின்னங்களில் கொடுத்தா எப்படி நம்ம வட்டி கணக்கிடணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். A = P × 1 + R/100 the whole power A into 1 + B/C × R / 100. ஸோ இந்த A அப்படிங்கிறது இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, A அதுதான் A. ஸோ A = P × 1 + Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் / 100 the whole power A. அப்போ Aயில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே பவரில் போட்டணும். B/Cயில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே போடணும். 1 + B/C × R / 100. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நாம் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு 2 சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ சம் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசல் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% கொடுத்துருக்காங்க. N பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 × 3/4 கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? A = P × 1 + R/100 the whole power A into 1 + B/C × R / 100. ஸோ இந்த சம் போடலாமா? வாங்க. ஸோ இங்கே நமக்கு அசல் என்னங்க கொடுத்துருக்காங்க? 10,000 ரூபாய் இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 8%, அதனால் 8/100 போட்டுறோம். இங்கே ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா N = நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? N = என்ன ஃபார்முலா இருக்கணும்? A × B/C இருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த A இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? நமக்கு 2 இருக்குது. அப்போ பவர் 2 போட்டுருங்க. 1 + B/C இருக்கிறதுல என்ன இருக்குது? 3/4 இருக்குது. அப்போ 3/4 இன்ட்டு ஆர் என்னங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8. அப்போ 8/100. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் சிம்பிளிஃபை இப்போ போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதா நம்மளுடைய ஆன்சரே வரும். ஃபஸ்ட்டு 10,000 அப்படியே போட்டுருங்க. இங்கே பாருங்கள், இதை கேன்சல் பண்ணலாமா? 1 + அதாவது 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். என்னது? 2 4s are 8, 25 4s are 100 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 1 + என்ன இருக்கும்? 2/25 the whole power 2 into 1 + இங்கே அப்படி தான் 1 4s are 4, 2 4s are 8ன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 50 2s are 100. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 1 + 3/15 இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 10,000 அப்படியே போட்டுருங்க. இன்ட்டு 1 + இப்போ பாருங்கள், இந்த 25 × 1 எத்தனை? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அப்போ ஒரு 25 25, 25 2 27. அப்போ 27/25 பவர் 2 போட்டுக்கோங்க. இதை அதே மாதிரி பண்ணுங்கள். 50 + 3 53. அப்போ 53/50. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பு 10,000 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்கொயர்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2-ஐ 2 டைம் எழுதுவோம். அப்போ 27/25. இது ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம் அப்படியே போடுங்க. ஓகேவா? இங்கே 53/50. இப்போ பாருங்கள், 1 0 1 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இங்கே 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 1 5s are 5, 2 5s are 10 வந்துடும். இந்த 2 0 அப்படியே போட்டுருங்க. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து நமக்கு 4 25 100ன்னு தெரியும். அப்போ 8 25 உங்களுக்கு 200. அப்போ 8. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? 8 × 27 × 27 / 25. ஓகே, இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஸ்டெப். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 27 × 53 இருக்குல்ல, அது மறந்துட்டோம். × 53. ஓகே, ஸோ இதை தான் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போனோம். 27 × 27 பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 7 7s are 49, 7 7 49க்கு 9, மிச்சம் 4, 7 2 14, 14 4 18, 2 7 14, 4 மிச்சம் 1, 2 2 4 4 1 5. ஸோ 9, 8 4 12க்கு 2, மிச்சம் 1, 5 1 6, 6 1 7. ஸோ எவ்வளோங்க வருது? 729.
அதோட நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 53 மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம டக்கு டக்குன்னு மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டலாம். 9 3 27க்கு 7, மிச்சம் 2, 3 2 6, 6 2 8, 7 3 21, 9 5 45க்கு 5, மிச்சம் 4, 2 10, 10 4 14க்கு 4, மிச்சம் 1 கிடைக்கும். 7 5 35, 35 1 36. இப்போ நீங்கள் பண்ணுங்கள். 7 8 5 13க்கு 3, மிச்சம் 1. எத்தனை இங்கே என்ன இருக்குது? 4 4 1 5 5 1 6. ஸோ 8. உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 38,637 ரூபா கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? டிவைட் பை 25ஆல் மட்டும் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 12,363 ரூபா 84 பைசா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச அமௌண்ட்டு. இப்போ கூட்டு வட்டிக்கான ஃபார்ம்லாம் என்னது? A மைனஸ் V. ஸோ அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குங்க? 12,363 ரூபா 84 பைசா. அசல் எவ்வளவு? 10,000 ரூபா. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இது 10 ரூபா, இது 12 ரூபா. அப்போ 2,363 ரூபா 84 பைசா கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி. அப்போ கூட்டு வட்டி எவ்வளோ கிடைச்சிச்சு? ருப்பீஸ் 2,363 ரூபா 84 பைசா. ஸோ இதுதான் இதற்கான விடை. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலாவை இங்கே தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ பின்னங்களில் கொடுத்து ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட சொன்னால் நம்ம எப்படி கணக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்த சம் பாருங்கள். ஸோ 4,000 ரூபாய்க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு, ஓகேங்களா? ஸோ 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு 4,000 ரூபா. என்ன எத்தனை கொடுத்துருக்காங்க? 2.5 வருஷம். ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 10%. ஃபார்முலா என்னங்க? A = P × 1 + R / 100 the whole power A × 1 + B / C × R / 100. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு அசல் எவ்வளவு? 4,000 ரூபா. அப்படியே போட்டுருங்க. 1 + R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனைங்க? 10% டிவைட் பை 100. அதனால் 10/100. ஏ இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அதை அப்படியே போட்டுரும். இன்ட்டு 1 + B / C அப்படின்னா இந்த 1/2. அப்போ 1/2 இன்ட்டு ஆர் எத்தனை? 10. அப்போ 10%. அப்போ 10/100. இதை போட்டுருந்தீங்களா? ஸோ இப்போ வந்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 4,000 அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 10 10, 100 10 100. அப்போ என்ன இருக்கும் மிச்சம்? 1 + 1/10 the whole square இருக்கும். இங்கே பாருங்கள், 1 2s are 2, 5 2s are 10, 1 5s are 5, 20 5s are 100. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 + 1/20 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை கிடச்சிருக்கா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4,000 இன்ட்டு இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன? 10 10 + 1 11. அப்போ 11/10 the whole square. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 20 × 1 20 + 1 21. அப்போ 21/20. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 4,000 இன்ட்டு 2 ஸ்கொயர்னால் நம்ம 2 டைம் எழுதணும். அப்போ 11/10 the whole squareனா 11/10 இன்ட்டு 11/10 இன்ட்டு 21/20. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு கீழே எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 1 0 1 1. ஸோ இந்த 3 0க்கு பதிலாக இந்த 3 0 நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன இருக்குது பாருங்கள்? ஸோ 4 × 11 × 11 × 21 டிவைடட் பை 2 இருக்குது. 1 2s are 2, 2 2s are 4. இப்போ பாருங்கள், ஸோ 11 11 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு தெரியும் 121 × 2 × 21. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாங்களா? ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு பாருங்கள், 121 × 2 பாருங்கள். 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 2, 242. இந்த 242ஓட 21 மல்டிப்ளை பண்ணுங்களேன். ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதே நம்பர் தானே வரும். அப்போ 1 2s are 2, 1 4s are 4, 1 2s are 2. இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 2 4s are 8, 2 2s are 4. இப்போ பாருங்கள், 2 4 4 8, 2 8 10க்கு 0, மிச்சம் 1, 5,082 ரூபா. ஸோ நமக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்குங்க? அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,082 ரூபா கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்னது?
A மைனஸ் பி. அப்போ அமௌண்ட் எவ்வளோங்க? ₹5082. அசல் பார்த்தீங்க உங்களுக்கு 4000 ரூபா. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கும்? 1082 ரூபா. ஸோ இதுதான் இதற்கான விடை. ஓகே, அப்போ கூட்டு வட்டிக்கான உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1082 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு இதற்கு அந்த சம்முக்கான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.